எதை பார்த்தும் அஞ்சாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ராசி, தைரியமான ஒரு ராசி, எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்திர ராசி. இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா சிங்கம். தனக்கு பசிச்சா தான் வேலை செய்யும். அந்த மாதிரி தான் பசிக்கிறப்ப தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் வேலை செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் டக்குன்னு போய் அவங்களுடைய குறிக்கோள் என்னமோ அதை டக்குன்னு போய் நிறைவேற்றிட்டு வரக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே இவங்க ஒரு குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே தன்னுடைய பக்கத்தில் அதிகம் நெருங்க விட மாட்டாங்க, வாய்ப்பு தர மாட்டாங்க, ஒட்டி உறவாட அதிக சந்தர்ப்பம் தர மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. யாரும் அவ்வளோ சீக்கிரம் இவங்களை ஏமாற்றவும் முடியாது. என்ன ஒன்று, எதை பார்த்து இவங்க அதிகம் ஏமாந்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேரில் அன்பை காட்டி இவங்களை ஏமாற்றிடுவாங்க. அதுதான் ஒரு சில இடத்துல இவங்களுக்கு ஏமாற்றமாக அமையும். மற்றபடி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முதன்மையான ராசி. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் முதன்மையாக இருக்கணும். ஒரு வீட்டிலே இருக்காங்கன்னா கூட நான் தான் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் கூட இவங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம், தலைமை பொறுப்பு, அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சிறப்பான பதவி, இதெல்லாம் இந்த சிம்மராசி என்பர்கள் இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. இவங்களை தேடி அதெல்லாம் வரும். தன்னை சார்ந்திருக்கிறவங்கள ஒரு கரெக்டாக கொண்டுட்டு போகணும், வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு துணிவு, ஒரு தைரியம் உள்ள ஒரு ராசி இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். உழைப்புக்கு அஞ்சாத ராசி, அதே மாதிரி குறிக்கோளை நிறைவேற்றணுங்கிற ஒரு ராசி, நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு ராசி அப்படின்லாம் சொல்லலாம். அடுத்தவங்களை அதிகம் வேலை வாங்குவாங்க. யாரால் இவங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள எப்பாடுபட்டாவது நீ இப்படி செஞ்சுன்னா அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த வேலையை அவங்க கிட்டேருந்து வாங்குறது இந்த சிம்மராசி என்பர்களால் முடியும். அந்த அளவுக்கு திறமையாக பேசக்கூடியவங்களாகவும் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப ஒரு கெட்டிக்காரங்க அப்படின்னா அந்த தலைமை பொறுப்பாக கரெக்டாக வழிநடத்தக்கூடியவங்க, ரொம்ப கர்வமானவங்க, யாருக்கிட்ட எப்பாடுபட்டாவது தன்னுடைய குரலை எல்லா இடத்துலையுமே உசத்தி பேசக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்ல. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீதி நேர்மையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களும் இந்த சிம்மராசி என்பர்களை தான். நல்ல ஒரு உயர்வான இடத்துல தான் இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சுக்கு 10 பேராவது ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். எல்லா இடத்துலையுமே, வீட்லேயும் சரி, வெளி இடத்துலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இவங்களுடைய செயல்பாடுகளை மற்றவங்க கேட்குற மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ரொம்ப நம்பிக்கையானவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உடல் வலிமை உள்ளவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட இவங்க ரொம்ப மன வலிமை உடையவங்க அப்படின்னு இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய வீடை கூட பார்த்திங்கன்னா மலை சார்ந்த பகுதிகளில் இவங்களுடைய வீடு இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடியவங்களா, நல்ல ஒரு மாடி வீடில் குடியிருக்கக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு கற்பனை திறன் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும். இந்த சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இதெல்லாம் வந்து சிம்மராசியில் இருக்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியிலேயே கேது இருக்கிறார். ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்திரஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், சனி, லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மார்ச் 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்துலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து செவ்வாய் கலஸ்திரஸ்தானத்துலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறார். 6/4/2026 ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் மாற இருக்கிறார். கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் முயற்சியை போடுங்க, கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு
அற்புதமான கிரக அமைப்பாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். உடல் உழைப்பு அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக கொஞ்சம் வேலை செய்யாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம், அடுத்து பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெற்றியை தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் எந்த ஒரு வேலை டக்குன்னு நடக்கணும், உடனே அதற்கான பெனிஃபிட்டை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை உடனடியாக முயற்சியில் இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பவர்கள் அந்த தொந்தரவுகள் கொஞ்சம் குறையும். மற்றவங்க இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட விரோதத்தை பாராட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வீண் செலவு, தேவையில்லாத செலவு இதெல்லாம் கொஞ்சம் குறையும். மருத்துவ செலவு குறிப்பாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதுலேயுமே வேகம், விவேகம் இது ரெண்டும் இருந்ததுனா தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையும். இல்லை அப்படின்னா யோசிக்காமல் நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் மனநிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமும் தேவை, அதே நேரத்தில் வேகமும் தேவை, விவேகமும் தேவை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் அந்த மந்த நிலை மாதிரி நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் தொடர்பாக ஒரு முக்கியமான முயற்சியில் ஈடுபடுவீங்க, அது ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் தொடர்பாக வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க, அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6லேருந்தே உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். தேர்வுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்க மாணவர்களுக்கெல்லாம் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மேலிடத்துல இருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம், சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி மாணவர்கள் வர போறீங்க. மேலிடத்துலேருந்து வேலை செய்கிறவங்க, மேலதிகாரிகளால் ஏதாவது ஒரு சாதகமான பலன் நல்லது அவங்க மூலிமா ஒரு சில உதவிகள் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு தான் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனை சிக்கல்லாம் கொஞ்சம் தீரும். திருமண முயற்சியில் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு உதவியோ அவங்க மூலிமா சில மாற்றங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். பிள்ளைங்க மூலிமா கூட மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உறவுங்கிட்ட இருந்த அந்த மன வருத்தம் நீங்கி நல்ல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய கிரக அமைப்பு நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட அதிக நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஒரு பொன்னான தருணம். அதோட கூட உங்களுடைய மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அந்த மனவரத்தெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு நட்புணர்வோடு இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் கூட நல்ல ஒரு வேகமாக செயல்படுவீங்க. செலவுகள் மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். அலைச்சல் கொஞ்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தேவையான பண உதவியும் கிடைக்கும். ஒரு சில உதவிகள்லாம் டக்குன்னு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க, அது கொஞ்சம் தாமதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தொழில் தொடர்பாக வெளியில் ஒரு சில உதவிகளை எதிர்பார்த்துருப்பீங்க, அதில் சின்ன சின்ன தடைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணால் தான் அது கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அதே மாதிரி இந்த நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, ஆயுதம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிற இந்த சிம்மராசி என்பவர்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக பெண்கள் வந்து கிச்சனில் வேலை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில தீக்காயமோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும். இருந்தாலும் புதுசாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய திறமையை அந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவீங்க. அந்த திறமையை வெளிப்படுத்துறதுனால மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த சிம்மராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரனோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியமோ நடக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார
பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். விரைய செலவு கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சிறப்பாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். நம்பிக்கையோடு சிவபெருமானை வழிபடுங்க. உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.